श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 32வது ஸ்லோகம். யதா சர்வகதம் க்ஷௌம்யாத் ஆகாசம் நோபலிப்யதே சர்வத்ர வஸ்திதோ தேஹே ததாத்மானோபலிப்யதே. யதா சர்வகதம் க்ஷௌம்யாத் ஆகாசம் நோபலிப்யதே சர்வத்ர அவஸ்திதோ தேஹே ததாத்மானோபலிப்யதே சர்வத்ர அவஸ்திதோ தேஹே ததாத்மானோபலிப்யதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சர்வகதம் ஆகாசம், சர்வகதம் எங்கும் நிறைந்த ஆகாசம் இல்லையா. ஆகாசம்னு சொன்னாலே எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனோட சூக்ஷ்மத்தன்மை என்ன, எங்கேயும் இருக்கும் எப்படியும் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த நீலவானத்தை தாண்டியும் இருக்குன்னு சொன்னால், நீலவானம் பிகாஸ் ஆஃப் தி அந்த வெளிச்சத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு அது நம்மளுக்கு ஆகாசம் நீளமாக தெரியுது. ஆனால் அதையும் தாண்டி பார்த்தமான வெட்ட வெளி எதுவுமே இருக்காது. அதுபோல் சூக்ஷ்மத்தன்மையால் ந உபலிப்பியதே, எந்த விதமான களங்கமும் அதற்கு ஏற்படாது. அது எங்கேயும் ஒரே மாதிரி சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் இந்த ஆத்மா இருக்கே, ஒரு சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா, அதுக்கு எந்த விதமான களங்கமும் இல்லை. அது எந்த ஒரு மனுஷ சரீரத்தில் இருந்தாலும், இல்லை மிருகம் பக்ஷி பசு அதுபோல் சரீரத்துக்குள்ளே இருந்தாலும், அதனால் அதுக்கு என்ன கிடையாது, எந்த விதமான களங்கமும் அதற்கு இல்லை. ஆனால் எங்கும் இருப்பினும் அதனால் அது என்ன பண்ணாது, களங்கம் அடையாது. எத்தனை சரீரத்தில் இருந்தாலும் அந்த சரீரத்தினால அதுக்கு எந்த விதமான களங்கமும் இருக்காது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லிகிட்டே வரோம், கர்மவசாத்து ஒரு பசுவோட சரீரம் அந்த ஜீவனுக்கு கிடச்சிருக்கு, கர்மவசாத்து ஒரு மனுஷனோட சரீரம் அது கிடச்சிருக்கு. அந்த கிடச்சிருக்கிற சரீரத்தை வச்சு அந்த ஜென்மாவிலேயே அதனால் என்ன மேலுக்கு வர முடியும் அப்படின்னுத பார்க்கணும். இந்த கான்செப்டில், இந்த ஒரு லைனில் கிடச்ச ஜென்மாவிலே கிடச்சிருக்கிற சரீரத்திலேயே அந்த ஆத்மாவானது அதுக்குள்ளே இருந்துட்டு அதுக்கு வெளியில் வரத்துக்கு அந்த மாதிரி சரீரம் பிறப்பு இறப்பு அப்படின்னு அந்த ஒரு சைக்கிள் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த செயின்லேருந்து எப்படி தன்னை விடுபட்டுக்கிறது, இந்த சங்கிலி தொடர்போல் இருக்கிறது என்ன பிறப்பும் இறப்பும், அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு நம்மளுக்கு எந்த சரீரம் கிடச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசித்து முடிவு பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும், ஒரு பசு இருக்குது, ஒரு சிங்கம் கூட இருக்குது. பசுன்றது சாது பிராணி, வீட்டில் வளர்க்க முடியும். சிங்கத்தை வீட்டில் வளர்க்க முடியுமா, வளர்க்கலாமான்மோ. ஆனால் அது எப்போ நம்ம மேலே பாயும்னு நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் சிங்கம் முதல்ல வீட்டில் வளர்க்குற மிருகமே இல்லை. அது ஒரு கார்னிவோரஸ், அதாவது மாமிச பட்சினி. அது ஹெர்பி ஓரஸாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் வளர்க்க முடியும். பசு அதெல்லாம் ஹெர்பி ஓரஸ்னால் வீட்டில் வளர்க்கலாம். பூனை கூட வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது என்ன சாப்பிடும், மாமிசத்தையும் சாப்பிடும். அதனால் பசு வீட்டில் வளர்க்க முடியும். அப்படின்னா அது மாமிசம் சாப்பிடாத ஒரு மிருகம், அதனால் அது அந்த வீட்டு விலங்குகளை அதை வளர்க்க முடியும். அது மாதிரி இந்த சரீரத்தில் சிங்கத்து சரீரத்தில் இருந்தாலும் பசுவோட சரீரத்தில் இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. அதே மாதிரி ஒரு மனுஷ சரீரத்தில் இருந்தாலும் மிருக சரீரத்தில் இருந்தாலும் அதுக்கு வேறுபாடு இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு வரோம். க்ஷேத்ரஜன் எங்கேயும் இருக்கும் அப்படின்னு. ஆனால் கர்மவசாத்து அது ஒரு பசு சரீரத்தில் இருக்கும்பொழுது அது எந்த விதமான யோசனை செய்தும் முடிவு பட முடியாது. அது யோசனை பண்ணுமா இருக்கும், ஆனால் அது என்ன யோசனை, அதுக்கு என்ன முடிவு, அதனால் அதை வெளிப்படுத்திக்க முடியாது. ஆனால் நம்ம ஆச்சாரியர் இருக்கார், அவளோட ஆசிரமத்தில் 2 பசு இருக்குது அப்படின்னா அந்த பசு பண்ணுற சர்வீஸை பார்த்தும், அந்த பசுக்கிட்டேருந்து பால் கறந்து பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு எடுத்துக்கிறோம், ஆசிரமத்தில் என்ன தயிர் பாலுக்கெல்லாம் தயார் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதில் ஆச்சாரியர் ரொம்ப பெரிய கிருபா கட்டாட்சத்தை அருளி அந்த பசுக்கும் என்ன பண்ணித்தரலாம், சரணாகதி பண்ணித்தரலாம். அந்த பசுக்கு ஏதான ஒரு முதல்ல பேர் வச்சு கூட்டுருப்பானா அந்த பேரை சொல்லி அந்த பசுவுக்கு இப்போ சரணாகதி பண்ண சொல்லி பிரபத்தி பண்ணி
அதை சரணாகதின்னு நம்ம தெரிஞ்சு பண்ணுறோம். பிரபத்தின்னு சொன்னால் அதை அதே நம்ம ஆச்சாரியருக்கு தெரிஞ்சு அதை அதுக்கு பண்ணி கொடுத்தா அந்த ஜீவன் கிடைத்தேறத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது பசு சரீரத்தில் இருந்தால் கூட அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு பிரபத்தி பண்ணி வைக்க முடியும்ன்றது நம்ம பெரியவாள்லாம் நிறைய பண்ணியிருக்கா. அது காதில் கேட்டிருக்கு, சமாச்சாரம் உண்டு. ஆனால் அது ஒரு 500 பசுவில் அது ஒரு பசுக்கு தான் அப்படி ஒரு லக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுபோல் மனுஷனாக இருந்தாலும் நம்ம ஆச்சாரியர்கிட்ட அணுகி நம்ம கேட்டால் தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொன்னால் அது போய் கேட்கணுன்னே நம்மளில் பல பேருக்கு தெரியல. அது தேவையா தேவையில்லையா அப்படி கூட புரிஞ்சிக்க முடியல. ஆனால் எப்படி ஒரு மனுஷ சரீரத்தில் இருந்தாலும் மிருக சரீரத்தில் இருந்தாலும் ஆத்மாவுக்கு எந்த வேறுபாடும் இல்லை, அதற்கு எந்த களங்கமும் இல்லை. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த கர்மவசாத்து இந்த எடுத்துன்னு இருக்கிற பிறவியில் இருக்கிற ஒரு மூட்டையை அவுத்து வச்சுன்னு இருக்கமே அந்த கர்மாவை தொலைக்கணும் என்றதுக்காக தான் சுவாமி நம்மளுக்கு இந்த சரீரம் கொடுத்துருக்காரு, மனுஷ சரீரம். அதனால் மனுஷ சரீரம் கொடுத்துறதுனால நம்ம நல்லபடியாக யோசித்து என்ன மாதிரி செய்தால் இந்த ஜீவனை இனிமேல் பிறக்காமல் அது செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கு உண்டான யோசனைகளை செய்து பெரியவாளை கேட்டு எது சரியான வழியோ அந்த பாதையில் சென்று நம்ம அந்த ஜீவனை கடத்தேற்ற முடியும். ஆனால் இது மனுஷனுக்கு மட்டுமே ஏற்புடையது. பசு 2 பேரோட சேர்ந்து பேசி முடிவெடுத்து ஒரு வேலை செய்யும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்படி ஒரு பசு சரீரத்தில் இருந்தாலும் மனுஷ சரீரத்தில் இருந்தாலும் இன்னும் என்ன பசு பக்ஷி மிருகம் தாண்டி மரம் செடி கொடியாக இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கு வித்தியாசம் கிடையாது. எல்லாமே ஒன்று போல தான். அதே பெருமாள் அதை 2வது அத்தியாயத்திலே சொல்கிறார். அது என்ன பண்ணாது, காற்று அடிச்சுன்னு போகாது, நெருப்பு எரிக்காது, ஜலத்தில் கரையாது, எப்பொழுதும் ஒன்று போலவே ஒளிமயமாக இருக்கும். அந்த அஜ்ஞானத்திலேருந்து அது வெளியில் ஞானமயமாக மாறும் பொழுது அதற்கு என்ன கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த அஜ்ஞானத்திலேருந்து வெளியில் வருதுன்றதே இயலாத காரியமாக இருக்குது. ஒரு மரமாக இருக்குது, மாமரமாக இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்ச 50 வருஷமாக ஒரு இடத்துல அந்த மரம் இருக்குதுன்னு சொன்னால் அது எப்படி தன்னை பிளான் பண்ணிக்கும்? வாண்டாத களையை ஒரு சீசனுக்கு ஒரு சீசனில் இலையெல்லாம் துளிர் விட்டு பூ வச்சு அந்த இடத்துல மாங்காய் காய்ச்சி அதுவே பழுத்துடுத்துன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த சீசனுக்குள்ளே அதுலேருந்து 2-3 களையை என்ன பண்ணோம், அது காஞ்சி போன மாதிரி காயை தள்ளி கீழ்த்தள்ளிடும். வேறு என்ன பண்ண முடியும்? அதால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி மரம் செடி கொடி ஆனாலும் தன்னுள்ள சில கிளைகள் வாண்டான்னா அதுக்கு லைவ் எனர்ஜி போகாமல் அது அப்படியே காஞ்சி போய் பட்டுன்னு ஒரு நேரத்தில் ஒரு நீளம் ஒரு கொம்பை கீழே தள்ளி விட்டுடும். இல்லை 2 மீட்டர் அளவு கூட தள்ளுமா இருக்கும். ஆனால் அதனால் அதுலேருந்து நிச்சயமாக மீண்டு வெளியில் வர முடியாது. ஆனால் மிருகம் என்ன சொன்னால் இது போல் வளர்ப்பு மிருகமாக இருந்தால் அதுக்கு ஒரு நேரத்தில் ஒரு பெரிய அளவில் அதுக்கு லாட்ரி அடிக்கிறது போல் பெரிய கிஃப்ட் போல் ஒரு ஆச்சாரியர் அனுகிரகம் அந்த பசுவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மனுஷனாக இருந்தால் நம்ம யோசித்து தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால நம்மளே யோசித்து இந்த ஜீவனை மேலுக்கு எடுத்துன்னு போகணும், இதை கடை தேர்த்த விட வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். அதனால் எந்த சரீரத்தில் இருந்தாலும் அந்த ஜீவனுக்கு எந்த களங்கமும் இல்லை. நான் உபலிப்பியதே, எந்த விதமான களங்கமும் அது தீண்டாது அப்படின்னு சுவாமி ரொம்ப விளக்கமாக தெளிவாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.